அன்பர்களே, இன்று சிற்றம்பாக்கம் ஸ்ரீ கும்பேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கத்தை அடுத்த சிற்றம்பாக்கத்தில் உள்ளது. பேரம்பாக்கத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவு. பல்லவர்களின் முதல் கருங்கல் கோயில் என்னும் சிறப்பை உடைய திருக்கோவில் இது. பாறைகளை குடைந்தும் கருங்கற்களை கொண்டும் திருக்கோவில் எழுப்பியதற்கு மூல காரணமானவர்கள் பல்லவர்கள். பாறைகளும் மலைகளும் கற்களாக அல்லாமல் கோவில்களாகவும் தெய்வ வடிவங்களாகவும் பல்லவர்களால் பார்க்க பெற்றன. மாமல்லபுரம், மண்டகப்பட்டு போன்றவை சிறந்த உதாரணங்கள். இவற்றை அடுத்து முதல் கருங்கற்கோவில் என்னும் சிறப்பை கொண்ட கோவில்தான் இது. இந்த ஆலயம் தற்போது பார்ப்பதற்கு சிமெண்ட் மற்றும் செங்கற்களால் உருவான புதிய கோவில் போன்று தோற்றமளிக்கிறது. ஆனால் ஆலய கருவறைக்குள் அமைந்துள்ள விநாயகர், சுவாமி அம்பாள், சண்டிகேஸ்வரர், நந்தி போன்றவை பல்லவர்கள் கால படைப்புகளாக உள்ளன. இந்த கோவில் உள்ள கருங்கல்லும் அதில் உள்ள கல்வெட்டு வரிகளும் ஆலயத்தின் தொன்மைக்கு சான்றாக விளங்குகின்றன. இந்த கல்வெட்டுகள் பற்றி கிபி 1947-48 ஆண்டு இந்திய தொல்துறை ஆய்வு அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டுகள் கிபி 669-670 ஆண்டை சார்ந்தவை. இந்த கல்வெட்டுகள் கிரந்த மொழியில் 6 வரிகளில் அமைந்துள்ளது. இதில் மகாராஜா பரமேஸ்வரவர்மன் என்னும் முதலாம் பரமேஸ்வரவர்மன் காலத்தில் தமிழகத்தில் எழுப்ப பெற்ற முதல் கற்றளி என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இதுவே தமிழ்நாட்டின் முதல் கற்றளியாகும். இந்த கல்வெட்டு சிவாலயத்தின் அருகில் உள்ள செல்லியம்மன் கோவில் படிக்கட்டாக உள்ளது. இதனை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமையாகும். இந்த ஆலயத்தில் கும்பேஸ்வரர் இறைவன், குழந்தைவல்லி அம்பாள் கும்பத்தில் இருந்த அமுதத்திலிருந்து வெளிப்பட்டவர் என்பதால் கும்பேஸ்வரர் என பெற்றார். இவர் சதுர வடிவ ஆவுடையாராக பிரம்மாண்ட வடிவில் சுயம்புலிங்க திருமேனி கொண்டுள்ளார். அம்பிகை குழந்தை வள்ளி தன் பெயருக்கேற்றவாறு சிறிய வடிவில் தெற்கு நோக்கி 4 கரங்களோடு அருட்காட்சி தருகிறாள். இங்கு கிழக்கு நோக்கிய ஆலயம், எதிரே திருக்குளம், வடமேற்கில் விநாயகர், லக்ஷ்மி நரசிம்மதேவியோடு சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் உள்ளனர். தலவிருட்சம் கொன்றை மரம். அம்மரத்தின் அடியில் காசிலிங்கம், நவகிரகங்கள், பைரவர் சன்னதிகள் உள்ளன. தேவகோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்க்கை, சண்டிகேஸ்வரர் உள்ளனர். பிரதோஷம், கிருத்திகை, திருவாதிரை விழா நாட்கள் இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. தினமும் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை ஆலயம் திறந்திருக்கும். வாழ்க்கையில் தோல்வி கண்டவர்கள் இங்கு இறைவனை வழிபட்டால் நம்பிக்கையும் துணிவும் பெற்று பல வெற்றிகளை அடையலாம். குழந்தை வள்ளியை வழிபடுவோருக்கு திருமணப்பேரும் மக்கப்பேரும் கிடைக்கும். நலம் பல தரும் சிற்றம்பாக்கம் ஸ்ரீ குழந்தை வள்ளி சமேத ஸ்ரீ கும்பேஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.